அதுக்கப்புறம் எனக்கும் சிபிக்கும் நடந்த கல்யாணத்துல அப்பா இருந்தாரா? இல்லல. இப்ப நம்ம அப்பா நம்ம கூட இல்ல, அவ்வளவுதான். மத்தபடி உனக்கு பிடிச்ச மாதிரி எந்த குறையும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்க போகுது. அத நினைச்சு சந்தோஷப்படு. அது மட்டும் இல்ல, கல்யாணத்தன்னைக்கு அப்பா கண்டிப்பா மண்டபத்துக்கு வருவாரு. அவரு முன்னாடி அப்பா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தாலியை தான் அரவிந்த் உன் கழுத்துல கட்டுவாரு. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. அக்கா நான் இருக்கேன்ல. அக்கா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன்ல. ஏய், என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? சரிக்கா. மாமா வாங்க உள்ள போலாம். இருமா, என் தங்கச்சி வந்துட்டோம். மாமா, ஜனமா ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். நீங்க ஓவர் சென்டிமெண்ட் டிராமா பண்ணி அவங்கள வெறுப்பேத்துறாதீங்க. உள்ள வாங்க, அம்மா வருவாங்க. அம்மாவா? எந்த அம்மா? அது இல்லத்த, எங்க அம்மா வரேன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு இருக்கேன். ஓ, அத்த எப்படி அத்த இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன்? என் தங்கம் தேவதை மாதிரி இருக்கடா. அத்தையா இந்த சடங்கெல்லாம் செய்ய முடியாதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். பரவாயில்ல, அந்த குடுப்பன் எனக்கு கிடைச்சிருச்சு. வர்ஷினி, அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. அத்த, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருமா. எந்திரி. தேனு, என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்பா வச்சுடா. அம்மாவா? என்ன அம்மா? அம்மு, நானே இருக்கிறேன். தள்ள அம்மு. என் பிள்ளைங்களுக்கு நான் தான் செய்யணும். அம்மோ, எத்தனை வருஷம் ஆனாலும் எதையும் மறக்கலமா நீ. அம்மா உனக்கு சின்ன வயசுல என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க. முத்தமா, சொல்லு அம்மு. அந்த ஆண்டாவை எடுத்துட்டு வாங்களேன். இதோ கொண்டு வரேன். இந்த அம்மு தண்ணியோட இருக்கு. ரோஜாவெல்லாம் உதித்து வைக்க சொன்னேனே. இதோ போய் எடுத்துட்டு வரேன். இந்த அம்மு. என்ன மீனா, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா? இதான் நம்ம குடும்ப பழக்கம். நீ அவ எல்லாத்தையும் சரியாதான் செஞ்சிட்டு இருக்கா.
எதையும் மறக்கல. மீனா என் தங்கச்சி இல்ல, எப்படி மறப்பா? எத்தனை வருஷம் ஆனாலும் பழக்க வழக்கத்தையும் மறக்க மாட்டா, உறவுகளையும் மறக்க மாட்டா. அப்புறம் என்ன மீனா, நாத்தனாரும் அண்ணியுமா ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் குள்ளாவ போறீங்க. நடந்ததையெல்லாம் மறந்துட்டு போல இருக்கு. இவளை என்னால மன்னிக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. இவ என்னதான் இந்த வீட்டுக்குள்ள வந்து டிராமா பண்ணாலும் கொலகாரன் பொண்டாட்டிங்கிற பேரு மாறவே மாறாது. என்ன அது எவ்வளவு வச்சிருக்க சார் புரியுதா? என்னையா போதை பொருள் ஐட்டம் இல்ல சார். வச்சிருக்க? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏய் சார் யோ என்ன அது? என்னது? சார் நான் சொல்றது கேளுங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். யோ என்னையா கையும் களமா பிடிச்சிருக்கோம், தப்பு பண்ணலன்னு சாதிக்கிற? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். பேரம்பத்தி எடுக்கிற வயசுல ஸ்கூல் பசங்களுக்கு போதை பொருள் வித்துக்கிட்டு இருக்க? இல்ல சார். இது ஜெயா புருஷன் செல்வரத்னம் மாதிரி இல்ல? டிரைவர் வண்டியை நிறுத்துங்க. சார் சத்தியமா நான் இல்ல சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் அது என்னோடது இல்ல சார். யாரு வச்சாங்கன்னு தெரியல சார். என்ன விட்டுருங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் இல்ல சார். ஏய், தப்பான ஆள் இல்ல. என்ன அழுது நடிக்கிறியா? சிட்டில உன்ன மாதிரி இன்னும் சொன்னா முகத்தை வச்சிருக்க அக்யூஸ்டுங்க எத்தனை பேர் கிரிமினல் வேலை பாக்குறாங்க தெரியுமா? ஐயோ உன்னை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி 5 வருஷமோ 10 வருஷமோ உன்னை உள்ள தள்ளுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சார் நான் சொல்றத கேளுங்க சார். நீங்க வேற யாரோன்னு நினைச்சு என்ன பிடிச்சிருக்கீங்க சார். யோ நீ போதை பொருள் வித்தத பார்த்த சாட்சி சொல்லுதியா? சார் யோ என்ன அழுதுட்டு இருக்க? வண்டியில தான் எடுத்தது இப்போ. இனி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் முடியாது. ஒழுங்கு மரியாதை வண்டியில ஏறு. யோ கான்ஸ்டபிள் அவனை எடுத்துருவாயா? சார் வாயா. என்ன விட்டுருங்க சார். எனக்கு வா. எதுவும் தெரியாது சார். சார் யோ ஐயோ. சும்மா சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது. வண்டியில ஏறு. என்ன விட்டுருங்க ஏறியா? சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஏறுன்னு சொல்றேன்ல. ஏறு. இவன் இன்னும் திருந்தல. காசுக்காக எந்த தப்பையும் பண்ற ஒரு பொறுக்கியா தான் இவன் இப்பவும் இருக்கான். ச்சே, இவனும் இவ பொண்டாட்டியும் சேர்ந்து பொய் சொல்லி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. டிரைவர் வண்டி எடுங்க.